கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உதவி எத்தனையோ நபர்களுக்கு செய்திருப்பீங்க. அப்படி உதவி செய்தவர்களாலேயே உங்களுக்குள்ள நிறைய துரோகங்களானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள பல எண்ணங்களும் பல விஷயங்களும் கொண்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உதவி செய்த ஒரு நபர்களை உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத துரோகங்களையும் தேவையில்லாத கெட்ட பெயரையும் வாங்கி கொடுத்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு எப்போதுமே 11ஆம் இடம் என்பது நட்பு மற்றும் லாபஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கடந்த காலங்களில் இந்த 11ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் நிழல் படிந்திருந்ததால் நீங்கள் யாருக்கெல்லாம் ஆபத்து காலத்தில் ஓடி ஓடி உதவி செய்தீர்களோ, உங்களது பணத்தையும் உழைப்பையும் கொடுத்து யாரையெல்லாம் நீங்கள் வாழ வைத்தீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு மாபெரும் ஒரு துரோகமானது அரங்கேறியும் விட்டது. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய வேலைகளை விட்டு அவங்களுக்காக ஓடினோம், நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓடினோம், நம்முடைய குடும்பத்தையும் பெற்றோர்களையும் எதுக்கவும் ஆரம்பித்தோம். யாருக்காக? சில மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனுக்குன்னு சில முக்கியமான சில தேவைகள்னு கூப்பிட்ட போது, நம்மளுடைய வீட்டில் நம்மளை சத்தம் போட்ட போதும் நம்ம அவங்களுக்காக ஓடி அவனுக்காக சில நல்லதை நம்ம தேடி கொடுத்தோம். இருந்தாலும் அவனால் இப்படிப்பட்ட ஒரு துரோகம் ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே அவ்வளவு மன உளைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நாம் செய்த தர்மம் நம்மை காக்கும் என்று நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களிடம் உதவியை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவர்கள் உங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்களாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுக்கு கீழே கையேந்தியவர்கள் இப்பொழுது உங்களை கையேந்த வைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களை சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டும் தேவையில்லாத சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு உதவ முன்வராமல் போனதுடன் உங்களுக்கு எதிராகவே சதி வேலைகளை செய்து உங்களை நடுத்தெருவில் நிறுத்த பார்த்தவர்களும் அவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். விஷமென்று தெரிந்தே பாலுக்கு பதிலாக பாசத்தை ஊட்டி வளர்த்தோமே என்று நீங்கள் நெஞ்சம் கதறி துடித்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கணக்கில் இல்லாத சில பண இழப்புகளும் உண்டு. தனக்காரகனான குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்த போதும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் சனியின் பார்வை விழுந்திருந்ததால் கடந்த காலங்களில் உங்களுக்கு கணக்கில் இல்லாத பிரம்மாண்டமான பண இழப்புகள் ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு பண இழப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று முதல்ல நீங்கள் எந்த விதத்திலிருந்து பண இழப்பு ஏற்பட்டது என்று தெரியாமல் மண்டையை சொரிந்து கொண்டிருந்த ஒரு காலங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தால் நீங்கள் பார்த்த தொழில்கள், செய்த முதலீடுகள், நீங்கள் கையில் வைத்திருந்த பணங்கள், மருத்துவ செலவுகள் என அனைத்திலும் தேவையில்லாத பண இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏற்பட்டு கொண்டதே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நம்பி கொடுத்த ஒரு பணமும் கைமாற்றாக உங்களிடம் வாங்கி சென்ற ஒரு பணமும் தொகைகளும் உங்களுடைய கைக்கு இன்னும் வராமல் இருந்து கொண்டே இருக்கும். சீட்டு மற்றும் வட்டி தொழிலில் ஏமாந்த கணக்குகள் மற்றும் அவசர கால மருத்துவ செலவுகள் என பணம் வந்த வழி தெரியாமல் போன வழி தெரியாமல் பனியாய் உருகி கரைந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் மட்டும். அது எப்படி வாங்குறாங்க உங்களிடம் இருந்து, எப்படியெல்லாம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்றே தெரியாது. கைக்கு வந்தவுடனே அந்த ஒரு பணத்தை நீங்கள் செலவழித்து விடுவீங்க. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்து சம்பாதித்தாலும் உங்களது கைக்கு வந்த பணம் அடுத்த நிமிடமே உங்களை விட்டு போய்விடும்படி விதியின் சக்கரம் சுழன்று கொண்டும் இருக்கிறது. சிறுக சிறுக சேமித்து வைத்தோமே, இன்று அவசர தேவைக்கு ஒரு பைசா கூட கையில் இல்லையே என்று நீங்கள் கையவே பிசைந்து தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் தேவையற்ற விமர்சனங்களை உங்கள் மீது வைத்திருப்பார்கள். நீங்கள் பொருளாதார ரீதியாக சற்று சரிவை சந்தித்த காலத்தில் உங்களது சொந்த பந்தங்கள் தங்களுடைய வஞ்சக முகத்தை காட்ட தொடங்கவும் ஆரம்பித்திருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவையும் உங்களது குடும்ப சூழ்நிலையும் மிக கொச்சையான முறையில் விமர்சனமும் செய்திருப்பார்கள். சமூகத்தில் உங்களுடைய கௌரவத்தை குலைக்க வேண்டும் என்று இவனுடைய குடும்பத்தை ஒழுங்காக நடத்த தெரியாதவன், இவனது சேமிப்பு எல்லாம் அழிந்துவிட்டது என்று இல்லாததையும் பொல்லாததையும் வதந்திகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் தேவையில்லாத சமூகத்தில் ஒரு கெடுதல் நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்துருப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு எதிரியாக நின்று தேவையில்லாத பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்களா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு புதிய சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் எனப்படும் ஜீவனஸ்தானம் எனப்படுவது தொழில் ஸ்தானமாகும். உங்கள் ராசிநாதன் புதனை இந்த 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருவதால் இனி வரக்கூடிய காலத்தில் தொழிலும் வியாபாரத்திலும் நீங்கள் அசாத்தியமான புதிய சாதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே படைக்க போகிறீங்க. அதை நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த அதிபதியாக வருவதால் புதன் பகவானே ஒரு 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருவதால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் உங்களை முடக்கிய நஷ்டங்கள், சதி முயற்சிகள் யாவும் தகர்த்தப்பட்டு உங்களுடைய கைகள் ஓங்கப் போகிறது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பெரிய நிறுவனங்களின் கூட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக கனவாக இருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். உங்களது தனித்துவமான புத்தி கூர்மையால் சந்தையில் புதிய உத்திகளை புகுத்தி போட்டிகளை முறியடித்து ஒரு வெற்றிகரனாக சாதனையாளராக உங்களை சமூகம் பார்க்கும் நற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவாகத்தான் இருக்கவும் ஆரம்பிக்கும். பண விஷயங்களில் ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். தனக்காரகனான குரு பகவானின் சுப பார்வையாலும் தனஸ்தானாதிபதியின் பலத்தாலும் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கணக்கில் இல்லாத பண இழப்புகளுக்கு இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். எங்கு முதலீடு செய்ய வேண்டும், யாரை நம்பி பணம் கொடுக்க வேண்டும் என்பதில் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் புத்தி தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய பாக்கைகள், ஏமாற்றப்பட்ட தொகைகள் யாவும் சட்ட ரீதியாகவோ அல்லது பெரியோர்களின் சமரசத்தின் மூலமாகவோ உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலைமை மிகவும் சீராகவும் பலமாகவும் மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் விநாயகரின் அருளால் உங்களுடைய தடைகள் எல்லாமே அகற்றப்படும். கன்னிராசிக்கு விக்கினங்களை நீக்கும் விநாயகப் பெருமான் மாபெரும் வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விளங்குவார். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டிகளையும் போக்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் அரணாகவே திகழப் போகிறது. நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியத்திலும் புதிய முயற்சிகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புதிய முயற்சிகள் இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் தடைகளும் இனி பனி போல விலக ஆரம்பிக்கும். அரச மரத்தடி விநாயகரையோ அல்லது முக்குருணி விநாயகரையோ வழிபாடு செய்து சிதற காய் உடைத்து வழிபட உங்களது காரிய சித்தி தங்கு தடையுமின்றி எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். தடைகளை தகர்த்து உங்களுக்கு பாதையை அமைத்து கொடுக்கும் மாபெரும் தெய்வீக பாதுகாப்பு இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். அது போதுமான அளவுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வர வைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் இதில் உங்களை பற்றி தவறாகவோ தேவையில்லாததை பேசியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். புதிய முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பெரிய நிறுவனங்களின் கூட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக கனவாக இருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். உங்களது தனித்துவமான புத்தி கூர்மையால் சந்தையில் புதிய உத்திகளை புகுத்தி போட்டிகளை முறியடித்து ஒரு வெற்றிகரனாக சாதனையாளராக உங்களை சமூகம் பார்க்கும் நற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவாகத்தான் இருக்கவும் ஆரம்பிக்கும். பண விஷயங்களில் ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். தனக்காரகனான குரு பகவானின் சுப பார்வையாலும் தனஸ்தானாதிபதியின் பலத்தாலும் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கணக்கில் இல்லாத பண இழப்புகளுக்கு இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். எங்கு முதலீடு செய்ய வேண்டும், யாரை நம்பி பணம் கொடுக்க வேண்டும் என்பதில் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் புத்தி தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய பாக்கைகள், ஏமாற்றப்பட்ட தொகைகள் யாவும் சட்ட
ரீதியாகவோ அல்லது பெரியோர்களின் சமரசத்தின் மூலமாகவோ உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலைமை மிகவும் சீராகவும் பலமாகவும் மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் விநாயகரின் அருளால் உங்களுடைய தடைகள் எல்லாமே அகற்றப்படும். கன்னிராசிக்கு விக்கினங்களை நீக்கும் விநாயகப் பெருமான் மாபெரும் வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விளங்குவார். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டிகளையும் போக்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் அரணாகவே திகழப் போகிறது. நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியத்திலும் புதிய முயற்சிகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புதிய முயற்சிகள் இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் தடைகளும் இனி பனி போல விலக ஆரம்பிக்கும். அரச மரத்தடி விநாயகரையோ அல்லது முக்குருணி விநாயகரையோ வழிபாடு செய்து சிதறு காய் உடைத்து வழிபட உங்களது காரிய சித்தி தங்கு தடையுமின்றி எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். தடைகளை தகர்த்து உங்களுக்கு பாதையை அமைத்து கொடுக்கும் மாபெரும் தெய்வீக பாதுகாப்பு இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். அது போதுமான அளவுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வர வைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் இதில் உங்களை பற்றி தவறாகவோ தேவையில்லாததை பேசியிருந்தாலோ என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காமல் கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான்